கரெக்டா பண்ணிட்டு இப்ப உள்ள போடுமா? இந்த டைம்ல போகக்கூடாது. அங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு போவோமே. உள்ள போய் பார்த்துட்டு போவோமே. பொது தொண்டு வாசலை பார்த்தா சாமி ஆட்டம் நடக்கு. பொது தொண்டு வாசல் எல்லாரும் பார்க்க. ஒரு ஆளு சல்லடங்குள்ள மாட்டி பந்தத்தை பிடிச்சிட்டு நிக்காரு. ஆடிக்கிட்டு நிக்காரு. ஒருத்தி கீழே இருந்து தலையை சுத்திக்கிட்டு இருக்கா. யாரும் தெரியலையே. இது யாரா இருக்கும்? எவரா இருக்கலாம்? சிவபெருமான் சுடலைக்கு ஆடுறாரு. ஆமா, அவர் ஆட வேண்டியதான். அத்தான் ஒரு தில்லையில கூத்தாடி ஒரு கூத்தாட வேண்டியதான். ஆமா, அவர் ஆட வேண்டியதான். பார்வதி போய் இந்த பேச்சுக்கு ஆடுதாள. எந்த குளத்துல பிறந்து இந்த கொடைய பார்க்க நம்ம அங்கிருந்து வந்து வாங்கையா போவோம். எந்தியா போவோம். கோவாளுக்கு கோவம் வந்து வில்ல தூக்குனாரு. ஆமா, திரும்புதாரு. வில்ல தூக்கிட்டாரு. தோல்ல போட்டு இந்த வில்ல தூக்கி போட்டு திரும்புதாரு. ஆமா, மண்ணால போட்ட மாயாண்டி பாத்துக்கிட்டே இருக்கார். மண்பீடம் பாத்துக்கிட்டே இருக்கு. என்ன செய்தாரு? ஓ மாமா, மாமோ, எங்க அப்பா ஆடும்போது இன்னைக்கு நீர் தில்லையில ஒரு கூத்தாடி, நீர் கூத்தாடி மனுஷன் கூத்தாட வேண்டியதாம்னு கைதட்டி சிரிக்கேரு. பார்வதி அம்மா போய் மையான கொள்ளக்காரி பேச்சுக்கு ஆடுதாருன்னு உமக்கு கோவமா? கேவலமா இருக்கா? அப்படி என்று ஆமா, எங்க மாயாண்டி சுடல தெய்வமோ என்னையா, ஐயோ மண்ணால போட்ட வீடோ, மண்ணால போட்ட வீடோ மாமா வென்று அழைக்குதை. ஏ மாமா, தாய் மாமா, தாய் மாமோ, எங்க தாயார் கூட பிறந்த மாமா, பிறந்த மாமோ, என்ன கல்லால் அடித்த சிலை கைய தட்டி அழைக்குதை. மாமா, மாயாண்டி கைய தட்டி கூப்பிடுதாரு. ஆமா, மண்ணால போட்ட விட என்ன மாமான்னு கூப்பிடுது. திரும்பி பார்த்தாரு, மருமையும் கோபத்துல இருக்காரு. ஐயா கோவப்படாது அப்படின்னு. என்னதான் தங்கச்சி மவனுக்கு நம்ம பணிஞ்சுதானே போக வேண்டி இருக்கியா? அதனா வல்ல வெட்ட கலட்டுவாரா வணங்குகிறார் மருமகன். பிற என்னையா உமக்கு கோவம்? கொடை பார்க்க வந்தாரு, கொடைய பார்க்காம என்ன உமக்கு கோவம்? மருமன, இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஊட்டு கொடை நடக்கும் போது ஊம ஊட்டு ஆகா ஒத்த முரசு அடிக்கணும். மாமா வந்து முரசடிக்க, மாமா வந்து முரசடிக்க சுடல நின்று ஆட போறேன். அப்போ ஒத்த முரசு அடிங்க மாமா. ஒத்த முரசு தானையா, அடிங்க பாப்போம். ரன்னக்கு ரன்னக்கு ரங், ரங் கண்ண கண்ண ரங், ரங் கண்ண கண்ண ரங், ரங் கண்ண கண்ண ரங் கண்ண கண்ண ரங் கண்ண கண்ண ரங். ஏ பரிபூர்ணம்பா, ஏ பரிபூர்ணம்பா. மர்மோனே போதுமா? மர்மோனே போதுமா? எனக்கு ஒத்த முரசு காணாது. மாயாண்டி கதையத்தானே வில்லு பாட்டு பாடணுமே. மாமா வந்து வில்லடிக்க, தாய் மாமா வில்லடி இந்த சுடல நின்று ஆட போ. அப்பன் தாய் மாமா வில்லடிக்க, மருமகனும் ஆட போ. கோபால வில்லடிக்க, சுடல கோமரமாட போ. வில்லடிக்கணுமா? மருமன, சுடலைக்காக பிறந்ததுதான் வில்லு. நல்லா எல்லாரும் கதையை கேட்டுக்கோங்க. சுடலைக்கு பிறந்ததுதான் இந்த வில்லு. சுடலைக்கு தான் காசு, மத்த சாமிக்கெல்லாம் ஓசு. அதனால அப்பம் பார்த்தார சிவபெருமான் உடனே கோபால கண்ணன்
கோதண்டத்தை எடுத்து 9 நவக்கிரகங்களை 9 மணிகளாக்கி ஆக்கி வாசி என்னும் பாம்பை வடமாக்கி ஆக்கி குண்டோதரனை குடமாக்கினார். நம்ம ஆக்கி எந்த தொழிலாளிக்கும் நிறநாளி தேங்காய் பழம் வச்சு பூசை நடக்காது. ஆமா வில்லிசைக்கு தான் அவ்வளவு மரியாதை இருக்குல்ல. ஆ? வாங்க வாங்க இப்படியே அதன கோவாலன் குடமடிக்க நந்தி தேவன் உடுக்கடி நாரதர் இருந்தாளம்போ ஆதி மூலம் ஓடி வந்து அண்ணவியா பாடுவாரா இளைய அண்ணன் வேல்முருகன் என்ன வேல்முருகன் விசுகம்ப அடிப்பாரா கம்ப அடிப்பாரா அப்ப நந்தி தேவன் கட்டையடிக்க சாமக்கோட நடக்குதையா நேரம் அது தவறுதென்று கோபம் கொண்ட மாயாண்டி பரநதியில பாய்ந்தா கருங்கிடா ஒருவரன் செங்கிடா என் நெஞ்ச கீரி மாயாண்டிக்கு கொடுப்பாரா பாலாடு பாலு பன்றி சூலாடு சூழு பன்றி 7வது பரணதியில எருமக்கேட வாங்குவார் மாயாண்டி. பரிபூரணம்ப்பா, எனக்கு இன்னும் காணாத காணாதப்பா. என்னப்பா உசு உசுங்க வேணுங்க கேளப்பா. நீ ஒண்ணு வேணும்பா எனக்கு. அது என்னதுப்பா வேணும் உனக்கு? நரபலி. யாரை பிடிச்சு வெட்ட சொல்லுதான்? நரபலி கேட்கறப்ப யாரை பிடிச்சு கொடுக்க? நரபலி கேட்டார் மாயாண்டி சுடல. எப்படி கொடமடிக்கும் கோபால கண்ணனை பாக்காரு. திரும்பி பார்க்காம ஓடிட்டு போற அந்த மனுஷன். கொடமடிக்கும் கோபாலன் குடத்தை தூக்குனாரு, தலையை தூக்கி வச்சாரு, ஓட்டத்தை பிடிச்சிட்டாரு. கூட்டம்னா அவருக்கு பிடிக்காது, ஒரே ஓட்டம் ஓடிடுவாரு. கூட்டம்னா பிடிக்காது. உடுக்கடிக்கும் நந்தி தேவனை பார்த்தா உடுக்க எடுத்தாரு, தலையில தூக்கி வச்சு ஓடிட்டாரு. ஓட்டாரு. சிங்கிய பார்த்தாரு, 2 காத்துல இப்படி வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம். அவர் கட்டையை தூக்குனாரு, அவரு ஓட்டம். பாட்டு பாடம் ஆதிமூலம் பதறி ஓடுறாரு. அவரும் ஓடுறாரு, பாட்டு பாடுற ஆதிமூலம். சரி, இவங்களை நம்பினோம்னா நமக்கு கதையாவாது. இன்னொருவனை பிறவி செய்யணும். ஐயா தெப்ப புள்ள முடிந்தாரே முடிந்தார், தெப்ப புள்ள முடிந்தாரே யாகத்துல போடுவாராம். அப்போ தெப்ப நல்ல புல்லாதில என்ன புல்லாதியில தெய்வ கனியாம்பிள்ள பிறப்பானா, தெய்வ கனியாம்பிள்ள பிறப்பானா. அப்போ வலது கை பேய் மூகம்மா பேய் இடது கைய மணிமகுடம், மணிமகுடம் தட்டுதானே ஆடுறானே வேஷம் கட்டி. ஏ கனியாம்பிள்ள, உன்னை எதுக்கு பிறகு செஞ்சேன் தெரியுமா? மண் பிசைஞ்சு கொண்டு போய் மையானக்கரையில முப்பீடம் போடு. சரி, மதிய கொடையில உன் முழங்கைய கீறி 21 சொட்டு ரத்தம் கொடுக்கணும். சரி, குடுப்பியா? சாம கொடையில உன் நாக்க அறுக்கணும், நரபலியா கொடுக்கணும். குடுப்பியா? ஏமாத்த மாட்டிய? அப்போ மையான கரையதில மாசான திரளையத, மாசான திரளையது மாயாண்டிக்கு வேணுமா போ. அப்ப மாசான திரளையது மாயாண்டி கேக்கும்போ பார்த்தானே கனியாம்பிள்ளை மையான ஓடி வாரா. மையான கரையிலே மண் பிசைந்து
முப்பீடம் போட்டான். ஆமா மாயாண்டி சுடலை பேச்சு முண்ட சுவாமி சரி முப்பீடம் போட்டான். ஆமா மறு செவ்வாய்க்கிழமையில என்ன என்ன மத்தியான கொடைக்கு ஐயாக்கும் மணிமகுடம் தட்டி வேஷம் கட்டி ஆடுதான். ஆமா ஐயா அப்போ ஒருபான பொங்கலிட்டான். ஒருபான பொங்கல் விட்டு கீழமெல்ல இறக்கி வைத்தான். மையான கரையதில கைய மெல்ல வெட்டணுமே வெள்ள உரணி கர சுடல ஐயா நீ நரவெளிய வாங்கணுமே மாயாண்டிய வருந்துதான். மதிய கொடையில ஒருபான பொங்கல் விட்டு இறக்கி வச்சிருக்கு. ஒருபான பொங்கல் போட்டா இறக்கியாச்சு. ஏயா என்ன இங்க சுடலைக்கு சாமி உண்டாடி யாரு? நான் தான் பகவான் தான். நீதானா? நாய் உண்டாட்டி இல்ல சாமி உண்டாடி. யோ முன்னால உட்காரும். வந்தாச்சு உட்கார்ந்தாச்சு. சிவபெருமான் கிழக்க மாத்த முகமா உட்கார்ந்து இருக்காரு. ஆமா மர உரலை கொண்டாந்து போடுங்க ஐயா. போட்டாச்சியா மர உரல்ல போய் உட்கார்ந்தான். மகன கனியா கனியாம்பிள்ள உட்கார்ந்து ஐயா ஐயா சிறு சுளவு ஒண்ணு வேணும். இல்ல வெங்காய இருக்குயா. 21 இலைய விரிங்க சாமிக்கு முன்னால. சாமிக்கு முன்னால விரிச்சாச்சு. 21 இலையிலும் பச்சரிசி சாதம் வைங்க. படைச்சாச்சு அச்சாச்சு. ஒரு மரக்கா நெல்லு கொடுங்க. அது கொடுத்தாச்சு வாங்கியாச்சு. வேட்டி துண்டு அதான் கட்டியா அப்பவே கட்டியாச்சே. கட்டியாச்சுல அப்பல அது அப்பவே கட்டியாச்சே. கனியாம்பிள்ள போய் மர உரல போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்து என்ன செஞ்சான்? மாயாண்டிய கூப்பிடுதான் ஐயா. அப்படி கூப்பிட்டான். பேய் முகத்துல மாட்டினான். ஏ வெள்ளவர நிக்கிற மாயாண்டி ஏ சொடல ஓடியாப்பா வாய்யா வாய்யா நேராவுதுப்பா. ஆமா மாயாண்டி வணங்கும் போது என்ன ஐயா மாயாண்டி கனியாம்பிள்ள மேலையும் ஒரு சத்தம் கொடுத்தான். எப்படி கொடுத்தாரு? கனியாம்பிள்ள மேலையும் சத்தம் கொடுத்தாருல ஐயா. அந்த சத்தம் கொடுக்கும் போது பார்த்தான். என்ன இடது கையை எடுத்தான். ஆமா பச்சை கலையத்துல இருந்த தண்ணிய கொண்டு கைய கழுவி மாயாண்டி என்ன முழங்கைய வெட்டி ரத்தம் கொடுக்க போற வாங்கிக்கோ. குடுப்பா தேராவதப்பா. அப்போ கத்தியத்தான் கையில் எடுத்தான். முழங்கைய வெட்டுதானே முழங்கைய வெட்டும் போது காரி ரத்தம் அது பாயுயா வெட்டும் போது அப்போ காரி ரத்தம் அது பாயும் போது ஆடுதானே சுடல ஐயா ஏ வெள்ள உரைக்கர மாயாண்டி ஆதாளி போடுதானே 21 இளையதிலும் 21 சொட்டு ரத்தம் அவை எனமா ஏ மாயாண்டி சுடல ஐயா அவன் 21 சொட்டு ரத்தம் வாங்குதானே சுடல தெய்வம் ரத்தத்தை கொடுக்கும் போது 21 செட்டு ரத்தம் ரத்தம் பாயும் போது வேதனை தாங்க முடியலையா கனியாம்பிள்ளைக்கு. பச்சை தண்ணிய கோதி ஊத்திட்டான். ஏமாத்த முடியுமா? வாங்கிட்ட தப்ப முடியுமா? யார்கிட்ட விளையாண்டாலும் வாங்கிட்ட விளையாட முடியுமா? பார்த்தா ஏ கனியாம்பிள்ள பச்சை தண்ணிய கோதி ஊத்திட்டியப்பா. அவன் கையே எட்டி பிடித்தானே வாய வைத்து உரிந்தானே ஏ விடப்பா விடப்பா மாயாண்டி கைய விடு சொடல கைய விடப்பா நான் எங்க விடுவாரு? அப்போ சுண்டு விரல அறுத்தானே
சுழி ரத்தம் அதுவும் கொடுப்பாரா கொடுப்பாரா கைய விடுவாரான் சுடல ஐயா சுடலையோ மையான களமதியில கலமதில சாம கொட வேலையில வேலையில ஒன்னே கால்பொடி அரிசி பொங்கி அரிசி பொங்கி ஒரே ஒரு பொட்ட கோழி முட்டை கோழி மாயாண்டிக்கு சாம கொடைக்கு ஒன்னே கால்படி அரிசி ஒரே ஒரு பொட்ட கோழி அவெல்லாம் படப்பு போதும்ல படப்பு போட்டாச்சு ஆமா ஐயா மையானம் போனோம் போனோம் 4 கரையிலையும் என்ன மாயாண்டிக்கு படப்பு போட்டிருக்கு சரி உடுத்துன வேட்டியோட ஐயா பாஞ்சிட்டாரு பாஞ்சிட்டாரா படப்பு போட்ட உடனே உடுத்துன வேட்டியோட போனாரு ஆமா அங்க போன தெய்வம் அது வருவதையா வருகுதையா வெள்ள ஊரணி கரையதில கரையதில கீழே கரையதில நின்று கொண்டு நின்று கொண்டு சத்தம் போட்டானே சுடல ஐயா சுடலையா பேச்சி அம்மா எழுந்தாளோ திரளையத்தான் கொடுக்கணுமே 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 ஒன்று ஓடி வாரால பேச்சி அம்மா கொடுக்கணுமே அப்போ ஓடி வந்த பேச்சி அம்மா பேச்சி அம்மா திரளைய குடம்மா எனக்கு நேரம் ஆகுது நீ திரளைய குடம்மா குடம்மா தெரியல குடு மாயாண்டி சுடல் ஐயா ஆகாயத்துல நிக்கார் ஆமா மணிக்குடலை புடுங்கி மாலை போட்டு நிக்கார் போட்டாரு மாயாண்டி சுடலைக்கு திரளை கொடுக்கறதுக்கு முச்சரங்க பச்சரிசி சாதத்தை வச்சு துள்ளு குட்டி ரத்தம் ஆமா தொவளை குட்டி ரத்தம் ரத்தம் பன்றி குட்டி ரத்தம் ரத்தம் கழுகு நிற சேவல் ரத்தத்தை அறுத்து விட்டு ஆமா 3 திரளையா திரட்டி வச்சிருக்கான் சரி மாயாண்டிய கூப்பிட்டு ஆமா கொடுக்காம பாருங்க திரளைய எப்படி எப்படி கொடுத்தா ஏ மாயாண்டி என்னப்பா திரளைய கொடுக்க நீ வாங்குவியா குடப்பா வாங்குதே நீ சத்தம் கொடுத்தா தான் நான் திரளை கொடுப்பேன் நீ குடப்பா நீ சத்தம் கொடுத்தா தான் திரளை வாங்குதியா வாங்குதேன் இந்த அப்படி கொண்டா கொண்டா அப்போ முதலாவது திரளையத திரளையத ஆகாயத்தில் விட்டெறிந்தான் விட்டிருந்தா அப்போ வெள்ள ஊரணி கரை சுடல ஐயா சுடலையா முத கொடுத்த திரளையத்தான் திரளையத்தா இந்த மாயாண்டி மாயாண்டி அவன் முன்னங்கையால வாங்குதானே அப்ப இரண்டாவது திரளையத்தான் மாயாண்டி கொடுக்கட்டுமா நீ சத்தம் கொடுத்தா தானே கொடுப்பேன் குடு கொடுக்கட்டுமா அப்ப இரண்டாவது திரளையத்தான் ஆகாயத்தில் வீசும் போது இந்த சின்னம்மா வளவுக்குள்ள குழுவிருக்கும் ஏ செஞ்சுடல மாயாண்டி இரண்டாவது திரளையத்தான் இந்த சுடல ஐயா அவை 2 கையால வாங்குறாரு அப்ப 3வது திரளையத்தான் மாயாண்டி கொடுக்கட்டுமா இப்ப கொடுக்கட்டுமா அப்ப 3வது திரளையத்தான் ஆகாயத்தில் வீசும் போது சுடல தெய்வம் வாங்கலையே பேச்சி அம்மா ஓடி வந்தா திரளையத்தான் தட்டுதாலே திரள கீழே விழுந்துதான் சதருதையா கீழே விழுந்து மெல்ல செதறும் போது கனியாம்பள எதுக்குப்பா தெரலைய விட்ட ஏன்பா விட்ட நிக்கல
பேச்சியம்மா சொல்லுதா, அப்பா எந்த காரியம் கொடுத்தாலும் நேரத்தோட நீ எனக்கு கொடுக்கணும். அப்பந்தான் நான் வாங்குவேன். நேரம் தவறுச்சுன்னா வாங்க மாட்டோம்ல. நேரம் 2 திரளைக்கு வேலை இருந்தது, 3வது திரளைக்கு நேரம் தவறி போச்சே. பூலோகத்துல கொடுக்கும்போது ஒழுங்கா கொடு. அப்போ சாமக்கோட வேலையில வந்தது ஒரு மாயாண்டிக்கு நாக்காருத்தானே நரவழியா கொடுத்தா. மாயாண்டி அப்போ பார்த்தான மாயாண்டி நாக்காருக்கும் போது ஆடுதானே சுடலை ஐயா நரவழிய வாங்குவான். பார்த்தான மாயாண்டி யாரு நாக்கா இருப்பா, நமக்காண்டி இவன் அறுத்தாம்ல, இவனுக்கு நாம யாருன்னு காட்டணும். எந்த சின்னம்மா வளவுக்குள்ள பொழுதுக்கும் சுடலை ஐயா இல்ல ஊரணி கரையதில 4 வாசல் உண்டு. கீழ வாசல் அதிகாரி பேச்சி மகன் மாயாண்டி அவன் நரவழிய கொடுக்கும் போது அறுத்த நாக்கு ஊறுதையோ, அறுத்த நாக்கு ஊறுதையோ எங்க மாயாண்டி அருளா. இந்த மாயாண்டி அப்போ இதுதான் தெய்வம் என்று, இதுதான் தெய்வம் என்று வணங்குகிறாங்க ஞாம்பிள்ளை. அறுத்த நாக்கு எந்த காலத்துல ஊறிச்சு, அப்ப இந்த தெய்வம் இருக்க போய்த்தானே. மாயாண்டி சொன்ன, அப்பா என் பேரை சொல்லி வந்தவன் இது வரைக்கும் யாரும் கெட்டதா சரித்திரம் இல்ல. பூலோகத்துல கொடுக்கும் போது நேரத்தோட கொடு, போய் வா. அப்போ பார்த்தா அரசிவபெருமா என் மகன மாயாண்டி நீ பூலோகம் போகணுமே. பார்த்தான் சுடலே ஐயோ ஆட்டுமண்டு சம்மதித்து ஆக்கும் வரளிக்கும் வரமோ 1008 வார் கொள்ளும் வரம் வெள்ளும் வார் கோடி நல்ல வரங்களோடு தாயான பேச்சியுமா தலைமகன சுடலையுமா எங்க தலைமகன அண்ணா பூலோகம் வருகுதையா எங்க புள்ளாத சுடல தெய்வம் சல்லடமும் குள்ளாவும் தாமரப்பு வல்லையமும் எடுத்து வைக்கும் கால்களுக்கு உனக்கு எரிக்கலம்பு சல்லடமா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பு சல்லட கைலாச வாசல் விட்டு கர்ண சங்கிலி மலகளித்தான் இருட்டு நாடு உரைக்கினார் இருளங்கிய வனமும் விட்டு மாயாண்டி சுடலத்தைவோ மக்கத்து பள்ளியில மைதின் பள்ளி வாசலில இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வணங்கும் தெய்வம் அல்லாஹ். அல்லாவோட வாசலுக்கு வாரான மாயாண்டி அப்போ மாயாண்டி தெய்வம் தானே மைதின் பள்ளி வாசலில நாமல் வந்த புதுமையத்தான் லப்பைமார்கள் அறிய வேண்டும். வர 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 பொல்லாத சுடலத்தையோ உடதியில் அடிப்பார். நேரம் தப்பி வர வர நீதி உள்ள சுடல ஐயா நெஞ்சியில் அடிப்பாரா. வார வேற வருமாடி அடிப்பாரோ ஆன பந்தம் ஆதாளி ஆட்டெலும்பு மாட்டெலும்பு அள்ளி அள்ளி எறிவாரோ
மாயாண்டிக்கு ஒரு ஆசை, இஸ்லாமியர் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வாசலுக்கு மாயாண்டிக்கு நிலைய வாங்கணும்னு ஆசை. ஆமா. இஸ்லாமிய மக்கள்லாம் பச்சை கொடி கம்பம் எடுத்து கந்திரி பார்க்க வராங்க. கத்திரி பக்கம் வராங்க. பார்த்தார் மாயாண்டி, பச்சை கொடி கம்பத்தை எடுத்து கந்திரி பார்க்க வராங்களே, நாம யாருன்னு இவங்களுக்கு தெரியணும். அப்போ பச்சை கொடி கம்பத்தை தான், பச்சை கொடி கம்பத்தை தான் சுடல 3 துண்டா மொரிக்கா. அண்ணா சந்தேன குடம் எடுத்து இஸ்லாமியர் வரபோது சந்தேன குடத்தை தானே சுடல தடிய கொண்டு அடிப்பான். சாமனடு சாமம் போல மைதீன் பள்ளி வாசலில ஓடுறதும் சாடுறதும் ஊழ சத்தம் போடுறதும் இஸ்லாமிய மக்கள்லாம் பார்த்தாங்க. இது பேயா இருக்குமா இல்ல பொல்லாத தெய்வங்களாக இருக்குமா, யாரு எவருன்னு அறியணும். அதுல மாந்திரத்துல கெட்டிக்காரன் வாவாலப்ப. அண்ணா 300 லப்பைக்கும் தான், 300 லப்பைக்கும் மூத்த வந்தா வாவாலப்பை, 400 லப்பைக்கும் நாட்டாம மயிலாலப்பை, 500 லப்பைக்கும் தான் லப்பைக்கும் என்ன அண்ணாவி மொட்டலப்ப மொட்டலப்பே என்ன மையும் உண்டு செமுளம் உண்டு. மய பிறந்த பிச்சன் செட்டியாருக்கும் ஆண்டி செட்டியார் வரத்து இருக்கு. பெரிய சின்னம்மா எப்படி இந்த குடும்பத்துக்கு வந்தா, பிச்சன் செட்டியாருக்கு 6 ஆம்பளை பிள்ளைய அதெல்லாம் இருக்கு. நீங்க இப்படி இருந்தா தான் பாடுவேன். தூக்கம் வருதா? அப்படியா? அப்போ மாயாண்டி சுடல தெய்வம் என்ன சொல்லுவார்? மாயாண்டி சுடலையத்தான் மாந்திரவாதி வாவாலப்ப பேயோ சாசுகளோ இது பொல்லாத தெய்வங்களோ மை போட்டு பார்க்கணுமே. மச்சிக்கு தயானி வைத்தா மாரன மையெடுத்தா குச்சிலுக்கு சாவி போட்டான், குட்டி மந்திர எடுத்தான், வெத்திலையில் மைத்தடவி வெத்திலையில் மைத்தடவி விளக்கு முகம் பார்க்கானே. அண்ணா வெத்தில மைதடவி விளக்கு முகம் பார்க்கும்போது மாயாண்டி ஓங்கன அருவாளும் முறுக்கு மீசையோட அவனை திருத்துருன்னு பாக்கா. ஆஹா, இது தெய்வத்தை பார்க்கும்போது இது பொல்லாத தெய்வமா தெரியுது. இது யாரு எவருன்னு நாம அறியணும். இது யாரு எவருன்னு அறியணும். பார்க்கும்போது இது இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம். இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இஸ்லாமிய வீதிக்கு வரப்படுமா? இந்த தெய்வத்தை இப்பவே நாம பிடிச்சு அடைக்கணும் அப்படின்னு அந்த மாந்திரவாதி வாவாலப்ப 7 வகை மருந்து சேர்த்தான். அவன் சுள்ளக்கரை சாம்பலையும் சுடுகாட்டு மண் எடுத்தான். மண் எடுத்து பார்த்தானி வாவாலப்ப மாயாண்டிய பிடிக்க போறான். மாயாண்டிய பிடிக்க போறான். கோபம் கொண்டார் சுடலத்தையோ
அப்போ சிறுசோலாவ புடுங்குவாராம். இவன் பார்த்தா இந்த இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இஸ்லாமிய வீதிக்கு ஏன் வந்தது? தெரியணும்ல நாங்க அல்லாஹ்வை கும்பிடுதோம், நீர் ஆண்டவனுக்கு பிள்ளை, நீர் எங்க வளவுக்குள்ள வரலாமா அப்படின்னு சிறுசொலவுல வாழாத குமரி வலது கால் மண்ணெடுத்தான், ஈடாத கிடாரி இடது கால் மண்ணெடுத்தான், மண்ணெடுத்து சுள்ளக்கரை சாம்ப சுடுகாட்டு மண்ணெடுத்து சிதம்பர அச்சரத்தை வரைத்து மாயாண்டியை பிடிக்க போறான். ஐயாவுக்கு கோவம் வந்தது. அவன் சிறுசொலவை பிடிங்கி அவனை செவிட்டுல ஒட்டார கொடுத்தான். மாயாண்டி அடிக்கும் போது வாவாலப்ப கையெட்டி பிடித்தான். ஐயா, இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இஸ்லாமிய வீதிக்கு நீர் வரப்படுமா? அப்பா, நான் இந்து மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் இங்கே ஆண்டவனுக்கு, ஆண்டவன் சிவபெருமானத்தான் நீ அல்லான்னு கும்பிடுத. பார்வதி அமுசத்துல பிறந்தவா முப்புடாதி, அவளை பாத்திமா பீபின்னு கும்பிடுத. தாயை கும்பிடுவ, தகப்பனை கும்பிடுவேன், மாயண்டிய கும்பிட மாட்டியா? நீ என்ன கும்பிடலன்னா யாரும் இங்க இருக்க முடியாது. அப்படியா? சரி, உனக்கு நிலையம் போட்டு தாரம்பா. சரி, எதுல போடணும்னு சொல்லு. கொடிமரத்துல பட்டாணி சாயி நிலையம் போடு. சரி, இந்த தெய்வம் இந்த இடத்துல இருக்குன்னு அறியணும், அதுக்கு எனக்கு ஒரு அருள்வாக்கு கொடு. அப்போ காப்பு கட்டி விரதம் இரு. ஒரு வெள்ளை நிற சேவலை கொண்டு போ. வெள்ளை நிற சேவலை கொண்டு போய் சேவல் கழுத்தை அறுத்து கொடிமரத்துல விடு. நான் இருந்தோம்னு சொன்னா, மாயாண்டி கொடிமரத்துல இருந்தோம்னு சொன்னா கழுத்தை அறுத்த சேவல் கொக்கரக்கோன்னு கூவும். அப்படி சேவல் கூவுனா என்னை நம்பு, இல்லன்னா என்னை நம்பாத, நிலையம் போடாத. அப்ப பார்த்தா வாவாலப்ப, அண்ணா வாவாலப்ப என்பவனோ முட்டளப்ப என்பவனோ அண்ணன் தம்பி மூன்று பேர் காப்பு கட்டி விரதம் கொண்டு நிலையம் போட வேணும் என்று வெள்ளை நிற சேவலத்தான் கழுத்த அறுத்தானே, கழுத்த அறுத்தான் கொடிமரத்தில் விட்டான். என்ன மாயாண்டி அருளாளே வாவாலப்ப ஐயாவை நினைக்க. ஐயா மாயாண்டி அப்ப நினைச்சு அந்த வெள்ளை நிற சேவல் கழுத்தை அறுத்து கொடிமரத்துல விட்டாம்ல. அப்போ கழுத்த நல்லா அறுத்த சேவல், கழுத்த நல்லா அறுத்த சேவல் மாயாண்டி அருளாள் குக்கரக்கோ என்று சொல்லி, என்று சொல்லி அந்த சேவலது கூவுதையா, கூவுதையோ என்று சொல்லு. அண்ணா கொக்கரக்கோ என்று சொல்லி சேவலது கூவும் போது இதுதான தெய்வம் என்று வணங்குகிறான் வாவாலப்ப. அல்லா வாசல்ல பட்டாணி சாங்கி நிலையம் போட்டு ரொட்டி சுட்டு வச்சு பத்தி பழம் பொருத்தி பாத்தியா ஓதனா. சரி, அப்போ வாவாலப்ப சாமியாட தம்பிமார்கள் வரங்க. எல்லாத்துக்கும் பெரிய வாவாலப்பதான் சாமி ஆடுதார். தம்பிமார்கள் வரம் கேட்டார். சரி, வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு இப்படி கொடை போட்டு கொடுங்கோ, மாயாண்டி போயிட்டு வரேன். சரி, ஐயா மக்கம்பள்ளி வாசல் விட்டு வாரான மாயாண்டி கொள்ளங்கொச்சி கோழி கூடு, கோழி கூடு கூடு அந்த கொட்டார கரையதில கரையதில கொள்ளங்குச்சிய கோழி கூடு அண்ணா பகவதியா வாசலுக்கு எங்க பகவாமாவே மாயாண்டி பகவதியா வாசலில் வந்ததொரு சுடலத்தை. குட்டாரக்கரைக்கு அதிபதி யாரு?
ஆமா ராமராஜா ராமராஜா கோமகன் ராமராஜா கோமகன் ராமராஜா பகவதி அம்மாளுக்கும் மாத ஒரு பூசை வருஷம் ஒரு தேரோட்டம். ஆமா தேரோட்டம் தேரோட்டம் 10ஆம் திருநாள் அன்னைக்கு பகவதி அம்மாளை தங்க தேர அலங்காரம் பண்ணி சரி பகவதி அம்மாளை தூக்கி தங்கத்தேர்ல வச்சிருக்கு. ஆமா வச்சிருக்கு தேர்ல வச்சிருக்கு. ராசா வந்து வடம் தொட்டு கொடுத்தா தான் தேர் நவளும். வடத்தை தொட்டு கொடுத்தா தேர் நவளும். எப்பா வடம் தொட்டு கொடுக்கட்டுமா? வடம் தொட்டார். மக்கள்லாம் இழுக்காங்க. மாயாண்டி பார்த்தார். நம்ம வந்ததை பகவதி அறியணுமே. பார்க்கணும்ல பார்க்கலையே அவதான் பார்க்கலையே. நம்ம வந்ததான் பார்க்கவே இல்லையே. நம்ம வந்ததை மங்கை பகவதி அறியணும்ல. அறியணும் பார்க்கணும் தெரியணும்ல அப்படின்னு எங்க மாயாண்டி என்ன செய்தாரு? சும்மா இருந்தாரா? என்ன செய்தாரு? இந்த தேரெழுத்த கூட்டத்தை வைக்க வைப்புலதான் ஆமா உள்ளிருக்க பகவதி வெளியே வரணும். வெளியே வந்து என்னன்னு கேப்பா. அதான் கோபுரத்தை உடைக்கானே உடைக்கானே கொடிமரத்தை சாய்க்கானே எங்க மாயாண்டி சுடலே ஐயா எங்க பகவதியா வாசலில கோபுரத்தின் மேல ஏறி குடிப்படல அறுக்கானே மாயாண்டி சுடலே ஐயா பூசை செய்யும் போத்தி மாற குடலியில அடிக்கானே கையாட்டும் தாசி மாற எங்க கடவுள் மக மாயாண்டி அவ கைகளகம் செய்யுவாரா மங்கை பகவதியா வாசலில மாயாண்டி சுடல ஐயா சுடல ஐயா இடைஞ்சல் தாங்க முடியலைய அப்பம் தேரெழுத்த கூட்டத்தை தான் சுடல திரட்டி அடிக்கானே மலையாளத்து மக்கள் எல்லாம் பதறி ஓடுவாரா கொட்டார கரையதியில பகவதியின் வாசலிலை பகவான் மகனான சுடலையா தேர்தலத்தை கூட்டத்துல அச்சா அடிச்சாரு பாருங்க ஆடுற அம்பது பேரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட்டம் அடி ஒண்ணு இடி மாறி விழுது திரும்பி பார்த்தா ஆளை காணும் அடி விழுது ஆளை காணும் அடிச்சு இது யாரா இருக்கும் யார் வேலையா இருக்கும் பகவதி அம்மாளுக்கு இழுத்த தேர் இடவுல நிக்கி தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டான் சுடல சரியா போச்சு உண்மைதானே பகவதி அம்மாளுக்கு இழுத்த தேர் இடவுல நிக்கி ஐயா அம்மா பகவதிக்கு முன்னால முறுக்கு மீசையோடு வளர்ந்து நிக்காரு மலையாளத்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க என்ன சொன்னாங்க மலையாளத்து மக்கள்லாம் அவங்க பாசையில அம்மாளை ஏசதாங்க என்ன சொல்லி ஏசுதாங்க எந்த வெகடமா இவ்விடத்தில் அம்மை பகவதி உண்டோ இல்ல வேற எங்கேயும் போயோ இவ்விடத்தில் அம்மை பகவதி உண்டோ இல்ல வேற எங்கேயும் போயோ இவளுக்கு எந்தடா பூசை என்னடா புனஸ்காரம் சேட்டா இவ்விடத்தில் இவை இந்த கோயில் நடைய இழுத்து பூட்டி கொண்டாடா தாக்கோல பார்த்தான் மலையாள பாசையில பேசும்போது பகவதி பார்த்தா இதுக்கு மேல வெளியே போகாம இருந்தா கோயில் நடைய பூட்டிடுவான் பகவதி அம்மா அங்க இருந்து வாரா எப்படி வாரா அம்மா சின்னஞ்சீரு பெண்ணை போல சித்தாட கட்டி இருக்கா தங்க கிண்ணத்துல பால் எடுத்தா வெள்ளி கிண்ணத்துல பழம் எடுத்தா மாயாண்டிய பார்ப்பதற்கு மங்கை பகவதியும் இறங்கி வாராள் வானத்துக்கும் பூமிக்கும் தான் வளர்ந்து நிக்கான் சுடலே ஐயா மாயாண்டி
இந்த விஸ்வரூபத்தை விடு, உன் சொருவத்துக்கு முதல்ல வா. வாடா வாடா. அப்படின்னு அப்பா என்ன என்ன உன் விஸ்வரூபத்தை விடு, உன் சுய சொருவத்துக்கு வா. அப்படியாமா? அப்போ மலையாளி பிள்ளை போல, பிள்ளை போலே ஐயா மாச்சாஞ்சிரு குழந்தை போல, குழந்தை போலும் பொலப்பெட்டி பொலப்பாசி பொலவளைத்த சுண்டு வெல்லாம் கக்கத்துல ஓலப்பாயோ கமுகம்பால கோமனமோ வந்து நிக்கார் சுடல தெய்வம் வாடாப்பா மலையாளி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. அம்மா பேசாத, நீ கோபத்துல இருக்க இந்த பாலை சாப்பிட்டு பசி அமத்துனா பாலை குடித்தார் சுடல, பசி அமத்துனா அப்பம் பகவதி கேட்டா நீ யாரப்பா? எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கோ வந்தா மங்கை பகவதியா வாசலில வந்தேதொரு விவரம் என்ன அம்மா அம்மா பகவதியே அருமை மகன் வார்த்தைகளோ நான் பிறந்த இடம் கைலாசமோ என்ன பெச்சா பார்வதியா எனக்கு பேர் கொடுத்தார் பரமசிவமோ வளர்ந்த இடம் தில்லைவானோ என்ன வளர்த்தா வன பேச்சு வளப்போர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உந்த நீடோ வந்த மக போக வேண்டாம் போக வேண்டாம் என் மகனே சுடலையா சுடலையா நீ பார்வதிக்கு பிள்ளையானா பார்வதிக்கு பிள்ளையானா இந்த பகவதிக்கும் பிள்ளைய போ அப்பம் பார்த்தால பகவதியா பகவதியா வாசலில மாயண்டி நீ பார்வதிக்கு பிள்ளைனா எனக்கும் பிள்ளைதான். நீ வந்த மகம் போகாத, என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ இருப்பேன்னு சொன்னா உனக்கு இடம் என் சொல்லுக்கு கட்டுப்படுவியா? பகவதி வாசல்ல பச்சரிசி சாதம் தான் தருவேன், புழுங்கரிசி சோறும் பொட்டக்கோழி இங்க கேட்க மாட்டியா? தாயாருக்கு முன்பூச உனக்கு பின்பூச சம்மதமா? அம்மா பகவதி உன் வாசனை நீ பச்சை தண்ணிய கொடுத்தாலும் சேர்த்தான் பாலா குடிச்சுக்கிடுவோம். உன் வாசல எனக்கு நிலைய வேணும். அப்போ 11 நிலையம் அத பகவதியா கொடுப்பாளா. மேல வாசல் ஒரு நிலையோ, கீழ வாசல் மறுநிலையோ, வடக்கு வாசல் ஒரு நிலையோ, தெற்கு வாசல் மறுநிலையோ, தேரடியில் ஒரு நிலையோ, திருச்சுவரில் ஒரு நிலையோ, மண்டபத்தில் ஒரு நிலையோ, மதிச்சுவரில் ஒரு நிலையோ, கோபுரத்தில் ஒரு நிலையோ, கொடிக்கம்பத்தில் ஒரு நிலையோ, 10 நல்லோ நிலையமது நிலையமது பகவதி வாசலில கொடுப்பாளா. கொடுப்பாளா பகவான் மகனான சுடலைக்குத்தான் மாயாண்டி 11வது நிலை எங்கன்னு தெரியுமா? 11வது நிலையம் எங்கன்னு தெரியுமா? அப்ப தெற்கு முட்டை கலங்களில இருவாச்சி மூட்டுக்குள்ள 7 கிடா திரவியத்தை என் மகனே மாயாண்டி கள்ளங்கொண்டு போகாமல் காத்து வர வேணுமாடோ. ஆனா கள்ளங்கொண்டு போகாமல் நீ காத்து வர வேணும் அப்பா. அல்லுங்காசு முள்ளும் பானோ
ஆணையடி திரவி அந்த தங்க கட்டி தங்க பணம் தண்டியல்ல தொங்குது. சரி என் மாயாண்டி திறந்த கண்ண மூடாம காத்துக்கிட்டு இருக்கண்டோ. எம்மா அவ காத்துக்கிட்டு இருக்கா, இவர் சும்மா தானே இருக்கணும். இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது? அப்படி கேளு. இவ்வளவு பணம் எங்க இருந்து உனக்கு? லாட்டரி அடிச்சுதா? வட்டிக்கு விட்டேன், வாசிக்க விட்டேன். வட்டிக்கு விட சரினா வாசிக்க விட்டவங்க என்னது அது? பகவதி வாசல்ல அந்த காலத்துல நெல்லு கொடுப்பாங்க. ஒரு மூட்டை நெல்லை வாங்கிட்டு வந்து நம்ம விதைச்சோம்னா ஒரு மூட்டைக்கு 9 மூட்டை நெல்லு விளையுமா. அந்த காலம் விளைஞ்சிருக்கு. அப்படி அந்த காலத்துல பகவதி வாசல்ல போய்தான் நெல்லு வாங்கியாந்து வந்து தான் நம்ம விதை நெல்லு ஊனுவாங்க. பண்ணிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் வட்டிக்கு விட்டு பணம் சேர்த்து வச்சிருக்கோம்பா. வட்டிக்கு விட்டு வாசிக்கு விட்டு என் மாயாண்டி நீதான் காவல் செய்யணும். அம்மா யாம் இருக்க பயமே, நான் காத்து வாரேன், நீ கவலைப்படாத. மாயாண்டி 10 நிலையத்துல உள்ள இருக்கா. 11வது நிலையம் தெக்குமட்ட கலுங்கலு இருவாச்சி மூடு 7 திரவியத்துல கிழக்க வாத்த முகமாக ஓங்கின அருவாளோடு உருவின மீசையோடு எங்க மாயாண்டி காவலில காகம் வந்து பிறக்கா கருங்குருவிலாந்தா சிட்டு வந்து பிறக்கா சிறுகுருவிலாந்தா அப்ப ஆண்டவன் தான் மாயாண்டி புழுவிருக்கும் காலத்தில நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நந்தம் போல நூறாதியில 4 சாலி திருவாதி புலைய மக்கள் வாழ்ந்துவார் 300 புலையனுக்கும் முப்பங்காளி பெரும் புலையம் 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும்புலைய 500 புலையனுக்கும் அண்ணாவி பெரும்புலைய அண்ணம்மையும் உண்டு, சிமுளம் உண்டு, மயக்கு வெத்த பாடம் உண்டு. மாறேன மையெடுப்பா மைச்சி மேல கையிலடு கூடு விட்டு கூடுவா குரளி வித்த பாடம் உண்டு. அஞ்சேன மையெடு மாந்திரவாதி புலையனுக்கு பேர சொல்ல பிள்ளை இல்ல. பிள்ளை இல்ல, எதுக்காக பிள்ளை இல்ல? அவன் செஞ்ச பாவம் அப்படி. மாந்திரத்துல கெட்டிக்காரம்னா வாழாத பெண்களை வாழ வைப்பான், வாழ்ந்திருக்கும் பெண்களை வாழ விட மாட்டான். பாவி அப்படிதான் பண்ணிருக்காமியா, அநியாயம் பண்ணிருக்கானே. சேராத பெண்களை சேர்த்து வைப்பான், சேர்த்து வச்சிருவான். சேர்ந்திருக்கும் பெண்களை சேர விட மாட்டான். விளங்கா போற இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே. அப்ப பொழைச்சு சொன்னா ஏயா ஐயா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு, எந்த தொழில் படிச்சாலும் மாந்திர தொழில் படிக்க கூடாது. மாந்திர தொழில் எவன் படிச்சிருக்கானோ அவன் வீட்டுல முதல்ல தங்காது. கரு தொழில படிச்சாம அவன் வீட்டுல கரு தங்காது. அப்ப பொழைச்சு சொன்னா நீர் நல்லா இருப்பேரு சாமி, நல்லா இருப்பேரு ஐயா. தொழில விடும் வேண்டாம், நீர் மாந்திரத்தை விட்டுரும், தொழில விட்டுரும் வேண்டாம். நமக்கு ஒரு முதல வரம் கிடைக்கட்டும். பாவி கேட்க மாட்டேக்கானே. குளத்தொழில விட்டுருங்க, நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும். அங்க காப்பா துட்டுல கிடைக்கு. துட்டு என்ன கிடைக்கல, துட்டு என்ன கிடைக்கு? அப்போ என்ன இவன் பார்த்தான், சரி பொண்டாட்டி குளத்தொழில விடுங்க நாக்கில் புழக்கத்தை எடுத்து குத்ததுக்கு போறான். குத்ததான் நிக்காமியா. அதாவது ஏனே கொட்டாரக்கர ராமராசாவே இவன் மாந்திரத்துக்கு பயந்து காக்காட்சி மலை எழுதி வச்சிருக்காரு. காணிக்காட்சி அந்த மலை எழுதி வச்சிட்டாரு. அவன் பயந்து போய் இவ்விதமாக இருக்கும்